நம்முடைய சன் ஆஸ்ட்ரோ அகாடமி இந்த அற்புதமான நிறுவனத்தை சீரும் சிறப்புமாக நடத்த இருக்கும் மதிப்பிற்குரிய என்னுடைய ஆருயிர் நண்பர் திரு வி முருகேசன் ஐயா அவர்களுக்கும், எளிமையானவர், பண்பில் சிறந்தவர் நண்பர் மதிப்பிற்குரிய திரு ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை. இந்த சன் ஆஸ்ட்ரோ அகாடமியானது மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு ஐயா இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இப்போ ஐயா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஐயா முருகேசன் ஐயா சிம்ம லக்னம், மதிப்பிற்குரிய ஜெகநாதன் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம். லக்னத்துக்கே ஒரு தொடர்பு பாருங்க. விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடம் சிம்மம், அதாவது ஜீவனம் தொழில் சொல்லக்கூடிய இடம் தான். அதான் விருச்சிக லக்னத்துக்கு முருகேசன் ஐயாவுடைய லக்னம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு 4வது லக்னம் விருச்சிகம். ஒரு மனிதனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கின்ற பாவகம் அப்படின்னா அது எதுனா 4ஆம் பாவம் தான். அப்ப ஐயாவுக்கு அது தொழில், ஜெகநாதன் ஐயாவுக்கு தொழில் ராசியில ஐயாவுடைய லக்னம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகேசன் ஐயா அவர்களுக்கு அவருடைய சுகத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல லக்னம். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இது ரெண்டுமே தேவரணியை சார்ந்தது. ஏன்னா சிம்மம் அப்படிங்கிறதும் தேவரணியை சார்ந்தது, விருச்சிகம் அப்படிங்கிறது தேவரணியை சார்ந்தது. ஒரு அணியில் இருக்கின்றவர்கள் தான் ஒரு இடத்தில் இணைய முடியும், சரிங்களா? ஏன்னா லக்னம் என்பது ஒரு விதி பலன், அந்த விதியை நம்மளால மாற்ற முடியாது. ஒரே அணியில் இருப்பவர்கள் தான் ஒரு இடத்தில் இணைந்து செயலாற்ற முடியும் அப்படிங்கிறத நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, எங்க இத்தனை மாணவர்கள் ஒன்றா இருக்கிறோமே, நீங்க 100 மாணவர்கள் படித்தாலும் அந்த 100 மாணவர்களுக்குள்ளும் ஒரு தொடர்பு இருக்கும், 100% இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4-10 அமைப்பில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே அணியை சார்ந்தவர்கள் இணைந்து செயலாற்றுவது என்பது ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஐயா இருவரும் எப்பொழுதும் இணைந்து பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் இறைநிலையும் எப்பொழுதும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருக்கும். ஐயா இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும். ஐயா இருவரும் முதலில் முருகேசன் ஐயா அவர்கள் ஒரு தங்களுடைய கருத்துக்களை, இந்த அகாடமி கருத்துக்களை வழங்குவார்கள். அகாடமி எப்படி செயல்பட போகின்றது, இதனுடைய செயல்பாடுகள் எந்த வகையில் இருக்கும் என்பதை பற்றிய அற்புதமான விஷயங்களை எல்லாம் தற்போது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஐயாவை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.